பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை சங்கீதம் 119 சங்கீதம் 67 வசனம் 71 வசனம். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக் கொள்கிறேன். இதுல 2 விஷயத்த பார்க்கலாம். 67 வசனம், உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். வழி தப்பி நடக்கும் பொழுது உபத்திரவப்படுத்தப்படுகிறான். ஏன்னா உபத்திரவத்துக்கு காரணம் வழி தப்பி நடக்கிறது, தப்பான வழியில நடக்கிறது. அத சரி பண்ணதுனால 71 வசனத்துல உபத்திரவப்பட்டது, உபத்திரவப்பட்டு இருக்கேன்னு எழுதல, உபத்திரவப்பட்டது. அப்போ உபத்திரவம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எதை செஞ்சதுக்கு அப்புறம் 67 வசனத்துல 2ஆம் பகுதியில உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். வார்த்தையை காத்து நடக்கும் பொழுது உபத்திரவம் ஸ்டாப் ஆகும். அப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். தப்பான வழியில நடக்கும் பொழுது உபத்திரவம் வரும். ஆனா வார்த்தையை காத்து நடக்கும் பொழுது உபத்திரவம் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு ப்ரூஃப் தான் 71 வசனம். உபத்திரவமே வரக்கூடாதுன்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஐசாயா 30 வசனம் தான் அதுக்கான ஆன்சர். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். வழி இதுவே அப்படின்னு கர்த்தர் சொல்வாராம். எப்போ நீங்க வலதுபுறமாயோ இடதுபுறமாயோ லைட்டா சாயும் பொழுதே வழி இதுவே அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு பின்னால இருந்து ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுவாராம். அந்த சத்தத்தின்படி வழி இதுவே அப்படின்னு சொன்ன அந்த வழியில நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவமே கிடையாது. இன்னைக்கு நம்ம 2 விஷயம் பார்த்தோம். உபத்திரவம் வந்துருச்சு. ஏன் வந்தது? தப்பான வழியில நடந்ததுனால உபத்திரவம் வந்துச்சு. அதை எப்படி மாத்தணும்? உம்முடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடக்கும் பொழுது உபத்திரவம் ஸ்டாப் ஆயிடும். உபத்திரவமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐசாயால வசனத்தை பார்த்தபடி வலதுபுறமாயும் இடதுபுறமாயும் சாயும் பொழுது வழி இதுவேன்னு உங்க காதுகளுக்கு கேட்கும் பொழுது, உங்களுக்கு பின்னால இருந்து கேட்கிற அந்த சத்தத்துக்கு உடனடியாய் கீழ்ப்படிந்து அந்த வழியிலே நீங்கள் நடக்கும் பொழுது உபத்திரவமே வராது. இன்னைக்கு உங்க கையில தான் இருக்கு. உபத்திரவமே வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா? வந்த உபத்திரவத்தை ஸ்டாப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல உபத்திரவம் தொடர்ந்துட்டே இருக்கட்டும்னு நீங்க ஆசைப்படுறீங்களாங்கிறது தான். இந்த 3த்துல நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நிறைவேறும். வயசா சூஸ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.